நான் ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே வந்தப்போ ரொம்ப யோசித்து பயந்த விஷயம் என்னென்னா, குரூப் 4 பொறுத்த வரைக்கும் போட்டியாளர்கள் அதிகம். அதாவது லட்சக்கணக்கில் வருவாங்க. நான் எழுதின எக்ஸாமே கிட்டத்தட்ட 16 lakhs. நான் என்ன யோசித்தேன், இவங்களோடலாம் போட்டி போட்டு நம்மளால ஜெயிக்க முடியுமா? நிறைய யங்ஸ்டர்ஸ், நான் மட்டும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாருமே எங்கள் படிப்புக்கு நடுவில் நாங்கள் பார்க்குற ஒரே யூடியூப் சேனல்னால் அது யூத் பேப்பர் மட்டும்தான். எங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. நிறைய தரப்பட்ட அழுது புலம்பி அதுக்கப்புறம் ரிசல்ட்டை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து படிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக அடிச்சிருப்பேன் அப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை படிப்பு மட்டும்தாங்க நம்ம லைஃப்பை மாற்றும். மற்ற விஷயங்கள்லாம் நம்ம படித்து ஜெயிச்சுட்டு கூட பண்ணலாம். இப்போ மோஸ்ட்லி நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை, படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படிலாம் சொல்லி வருத்தப்படுவாங்க. இதனால இப்படியே நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அங்கேயே தேங்கிடுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கும் போதே ஒரு தனி சந்தோஷம் வருது. அப்போ இந்த சந்தோஷம் நமக்கு தேவைன்னா நம்ம இந்த அவமானத்தில் கடந்து வந்து தான் ஆகணும். அவமானப்பட்டோம்னா மட்டும்தான் நம்மளே செதுக்கிக்க முடியும். என்னை நம்பினவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும், என்னை வெறுத்தவங்களுக்கு நான் பதில் சொல்லணும். அப்படிங்கிற பட்சத்தில் நான் டிஎன்பிசியை சூஸ் பண்ணேன். அப்போது அந்த மான் உயிரை நினச்சி ஓடுற மாதிரி நம்மளோட வேலையை நினைக்கணும். நம்ம யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என் பெயர் மதினா மெஹராஜ் பானு. நான் நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வில் கம்யூனிட்டியில் ஸ்டேட் லெவல் 9th ரேங்க் எடுத்திருக்கேங்க. இந்த சாதனையை நான் எப்போ பண்ணேன்னா என்னோட 37 வயதில் பண்ணியிருக்கேன். அவங்க மோஸ்ட்லி என்கிட்ட சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, ஃபேமிலி சப்போர்ட் இல்லை, அம்மா வேணாங்கிறாங்க, ஹஸ்பண்ட் வேணாங்கிறாரு, வீட்டை பாருன்னு சொல்கிறாரு, ஆனால் எனக்கு இதில் படிக்கணும்னு ஆசை, இப்படி தான் நிறைய பேர் சொல்லி வருத்தப்படுவாங்க. நம்ம ஒவ்வொன்றுக்கும் நமக்கு சப்போர்ட் கிடைக்கணும், நம்மளை பேம்பர் பண்ணணும் அப்படின்லாம் எதிர்பார்த்தோம்னா நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அது ஒரு கொஷின் மார்க் தான். ஏன் அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் வேணும், இது எனக்கு வேணும் அப்படின்னா அது வேணும். அதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணணும். படிக்கிற விஷயத்தில் பண்ணினாலும் நம்ம ஜெயிக்க முயற்சி பண்ணணும். நிறைய பேர் இருக்காங்க எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் அப்படி படித்து ஜெயிச்சு மேலே வந்தவங்க நிறைய பேர் நானே கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். நிறைய இன்டர்வியூஸ் சொல்லிலாம் பார்த்துருக்கேன். அப்போது நம்ம இவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணணும், அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறத விட நாம் படிக்கணும். நம்மளோட சூழல், நம்மளோட குடும்ப சூழலுக்கு நமக்கு ஒரு வேலை கண்டிப்பாக முக்கியம் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக அதுக்காக ஓடுவோம். இங்கே நம்ம ஜியாகிரஃபி சேனல்லாம் பார்த்துருப்போம், மான் ஓடும் சிங்கம் துரத்திட்டு போனால். இதனால மான் ஓடி எப்படி சிங்கத்தை ஜெயிக்க முடியும் அப்படிலாம் நம்ம யோசிக்கிறத விட அந்த மான் உயிருக்கு பயந்து ஓடுது. அப்போ அது ஓடியே தீரும், ஜெயிச்சிரும், சிங்கத்திட்ட தப்பிச்சிடும். அப்போது அந்த மான் உயிரை நினச்சி ஓடுற மாதிரி நம்மளோட வேலையை நினைக்கணும். நமக்கு ஒரு அரசு வேலை கண்டிப்பாக வேணும் அப்படின்னா நம்ம விமர்சனங்களை புறந்தள்ளி, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம மேலே வைக்கிற குற்றச்சாட்டுகளெல்லாம் புறந்தள்ளி, வீட்டில் சப்போர்ட் பண்ணலினாலும் அதையும் விட்டுட்டு நம்மளோட இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு அப்பா சப்போர்ட் பண்ணல, எனக்கு அப்பாவே இல்லை என்னோட 12 வயசில், அம்மானால பெருசாக ஒன்றும் பண்ண முடியல, என் அம்மா பூ வியாபாரம் தான் பண்ணுறாங்க, அவங்களால பெருசாக எனக்காக எதுவும் பண்ணவும் முடியாது, அவங்களோட சூழல் அப்படி. இப்படி ஒவ்வொருத்தரும் எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு யோசிக்கிறத விட நமக்கு நம்மளோட தைரியம் இருக்குது, அதை வச்சுட்டு நம்ம ஓடணும். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, இல்லை நீ இங்கே போ அங்கே போன்னு சஜஷன் சொல்கிறக்கு கூட ஆள் இருப்பாங்க. இந்த அகாடமியில் ஜாயின் பண்ண, அங்கே போனீங்கன்னா ரிசல்ட் கிடைக்கும் அப்படி சொல்கிறக்கு கூட ஆள் இருப்பாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா அப்படி கூட யாரும் கிடையாது. ஏன்னா என்னோடய திருமணத்தின் மூலமாக நான் என்ன ரொம்ப இதாக பார்த்தவங்க தான் அதிகம். ஒரு வெறுப்பாக பார்த்தவங்களும் இருக்காங்க, ரொம்ப பாவமாக பார்த்தவங்களும் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நான் என்னை நம்பினவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும், என்னை வெறுத்தவங்களுக்கு நான் பதில் சொல்லணும். அப்படிங்கிற பட்சத்தில் நான் டிஎன்பிசியை சூஸ் பண்ணேன். இன்றைக்கி சக்ஸஸ் பண்ணேன். என் சக்ஸஸ் மூலமாக அவங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். இப்போ நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ரொம்ப ஈஸியாக எடை போடக்கூடாது, என்னன்னு இல்லை, யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக எடை போட்டுறக்கூடாது அப்படிங்கிற விஷயம் புரியும் எல்லாருக்குமே. ஹவுஸ் கொஞ்சம் ஃபிசிக்கலாக வீக்காக இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. கமிட்மெண்ட்ஸ் எனக்கும் இருந்துச்சு. நான் என்னோடய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு படிப்பு முக்கியம், வேலை முக்கியம், அதை நோக்கி மட்டும்தான் ஓடினேன். சுற்றி இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டே தாங்க இருப்பாங்க. நம்மளோட இலக்கு என்னவோ அதை நோக்கி நம்ம ஓடணும். இப்போது முதுகு வலி, கால் வலி இதெல்லாம் நார்மலாக எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் வர்றது தான், எனக்கும் வந்துச்சு. நான் என்னோட 35 இயர் ஏஜில் தான் இதுக்குள்ளேயே வந்தேன். இப்போ எனக்கு 37. நான் சக்ஸஸ் பண்ணிட்டேன்.
இப்போ எனக்கு அந்த பெயின்லாம் கூட ஒரு பெயினாக தெரியறதில்ல. ஏன்னா இந்த சந்தோஷம் நமக்கு கண்ணு முன்னாடி பெருசாக இருக்கும்போது நம்ம பட்ட மன வலியோ உடல் வலியோ அது ஒரு பெரிய விஷயமாவே நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியாது. காரணம் சொல்றதை ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணணுங்க. எனக்கு இது இருந்தா ஓகே, இது இல்லாததுனால என்னால் பண்ண முடியல, இப்படி நம்ம காரணம் சொன்னா அடுக்கிட்டே போகலாம். இதெல்லாம் தான் என்னோட காரணம், இதனால தான் என்னால் சக்ஸஸ், அதை நம்ம சொல்லிக்கலாம், ஒரு திருப்திக்காக சொல்லிக்கலாம். ஆனால் உண்மையாக நம்ம பார்த்தோன்னா நம்ம வந்து மிஸ் பண்ணிடுவோம். கண்டிப்பாக முடியாமலாம் போகாதுங்க. நம்ம நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் தான் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறோம் டெய்லி ரொட்டீன் லைஃப்பில். அப்போ நமக்கு தெரியும் அதையெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணணும், எப்படி இதை நோக்கி போகணும், இதில் எப்படி பிளான் பண்ணிக்கணும், இந்த விஷயமெல்லாம் நமக்கு தான் நல்லா தெரியும் யங்ஸ்டர்ஸை விட. ஏன்னா நம்ம நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ் ஹேண்டில் பண்ணுறோம். அப்போ நம்மளால ஈஸியாக இதே ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனம் படாமல் ஒரு விஷயத்தை எடுத்துட்டோமா அதில் கரெக்டாக தோக்குறோம் ஜெயிக்கிறோம் செகண்டரி, ஆனால் அதில் முழுசாக முட்டி மோதி நம்ம முயற்சியை போட்டுறணும். நான் அப்படி தான் நினச்சேன். இதில் நம்ம தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி முழுசாக படிச்சிடணும். எந்த இடத்துலையும் நான் இதை படிக்காமல் விட்டுட்டேன், இந்த டாப்பிக்கை படிக்காமல் விட்டுட்டேன்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன். நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் பார்த்தோம்னா நம்ம இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், அங்கே அவங்க என்ன மதிக்கலை இவங்க என்ன மதிக்கலை அப்படி சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருப்போம். இப்போ நம்ம ஒரு சக்ஸஸ் பண்ணி காமிச்சிட்டோம்னா நம்மளை வெறுத்தவங்க நம்மளை மதிக்காதவங்க கூட நமக்காக காத்துட்டு இருப்பாங்க. ஒரு விசேஷம் அப்படின்னா நமக்காக காத்துட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு சூழல் எப்போ வரும், நம்ம நல்லா படித்து அந்த கோலை அச்சீவ் பண்ணும்போது மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும். நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னை அவாய்ட் பண்ணிட்டு நடந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. நான் நிறைய அழுதுட்டெல்லாம் வந்த ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் இன்னைக்கு எனக்காக வெயிட் பண்ணுறாங்க, நான் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. சரி ஓகே, நம்ம அவங்களுக்கு வந்து நம்மளோட ரிசல்ட் மூலமாக பதில் கொடுத்துருக்கோம், நம்மளோட ரேங்க் மூலமாக பதில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற நினைக்கும் போதே ஒரு தனி சந்தோஷம் வருது. அப்போ இந்த சந்தோஷம் நமக்கு தேவைன்னா நம்ம இந்த அவமானத்தில் கடந்து வந்து தான் ஆகணும். அவமானப்பட்டோம்னா மட்டும்தான் நம்மளே செதுக்கிக்க முடியும். ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயும் ஒவ்வொரு விதமான அவமானங்கள் வந்திருக்கும். அதையெல்லாம் சேர்த்து வைங்க. அதையெல்லாம் சேர்த்து வச்சு எங்கே பதில் கொடுக்கணுமோ அங்கே பதில் கொடுங்க. அந்த ரிசல்ட் மூலமாக பதில் கொடுங்க. திருப்பி அவங்க எதுவுமே நம்மளை பார்த்து வாயை திறக்காத அளவுக்கு வாயடிச்சு போய் நிற்கணும்னா உங்கள் ரிசல்ட்டு தான் அதுக்கான பதிலாக இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, கிட்ஸ் இருக்காங்க, என்னால் குழந்தைங்கள பார்த்துட்டு சரியாக படிக்க முடியல, அவங்கள மேனேஜ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ எனக்கும் பையன் இருக்கான், 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், சின்ன பையன் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். 2 பேருக்குமே அவங்க படிப்பையும் பார்த்துக்கிட்டு நானும் படிச்சுக்கிட்டு, வீட்டில் மாமியார் இருக்காங்க அவங்களையும் பார்த்துட்டு, என் ஹஸ்பண்டையும் பார்த்துட்டு, எனக்கான நேரம் படிக்கிறதுக்குன்னு ஒதுக்குனா அந்த படிக்கிற நேரத்தில் நான் படிக்கிறத மட்டும் பண்ணிவிட்டு எல்லாமே நான் பிளான் பண்ணி ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சு கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைப்பேன். அது வந்து அப்படி தான் நம்ம பண்ணிக்கணும். நமக்கு எல்லா கமிட்மெண்ட்ஸும் இருக்க தான் செய்யும். நம்ம தான் அதை ஷெட்யூல் போட்டு எல்லாத்துக்குமான டைமை கொடுத்து நமக்கான டைமையும் கரெக்டாக உபயோகப்படுத்தி நம்ம தான் அதில் சக்ஸஸ் பண்ணணும். இப்போ என்னால் என்னோட டெய்லி ஷெட்யூலை முடிக்க முடியல அப்படின்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி முதல் நாள் ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு அந்த ஒரு 2 hours ஒதுக்கி பெண்டிங் இருக்கிறத படிக்கிறது, அந்த மாதிரி நான் என்னோட ஷெட்யூலை பிரிச்சுப்பேன். அப்படி பிரித்து நமக்கு தான் தெரியும் நம்ம லைஃப்பில் எங்கே டைம் கிடைக்கும் எங்கே டைம் கிடைக்காது, இன்னைக்கு டைம் இருக்குமா இருக்காதா அதெல்லாம் நமக்கு தான் தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி கரெக்டாக ஷெட்யூல் போட்டு படித்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் அடிக்க முடியும். மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை, படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படிலாம் சொல்லி வருத்தப்படுவாங்க. இதனால இப்படியே நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அங்கேயே தேங்கிடுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு பின்னாடி பேசுகிறவங்களுக்கோ இல்லை நம்மளை முன்னாடி இன்சல்ட் பண்ணுறவங்களுக்கோ ஒரு பதில் கொடுக்கணும்னா நம்ம படித்து தான் ஆகணும். நம்ம புலம்பிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை பற்றி குறைப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அங்கேயே தான் நிற்போம். அதை கடந்து நம்ம வரணும். நம்ம வந்து தான் அவங்களுக்கு பதில் சொல்லணும். நம்ம சொல்கிற பதிலில் தான் அவங்களுக்கு தெரியும் நம்மளோட இது என்ன நம்மளோட பொட்டென்ஷியல் என்ன அப்படிங்கிற விஷயமெல்லாம் அவங்களுக்கு அப்போ தான் புரிய வரும். அப்போ நம்ம காரணம் சொல்லாமல் இதனால தான் நான் செய்யலை அதனால தான் நான் செய்யலை அப்படிங்கிற காரணம் சொல்லாமல் நம்ம எடுத்த விஷயத்த கரெக்டாக அதை நோக்கி போய்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் தான். நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய நமக்குன்னு ஒரு ஷெட்யூல் போடும்போது இந்த ஒர்க் அந்த ஒர்க்குன்னு பிரிச்சுட்டு படிக்கிறத சைடில் வைப்பாங்க. அது ரொம்ப தப்பு. படிக்கிறத மெயினில் வைங்க, மீதி ஒர்க்கை சைடில் வைங்க. அதை நம்ம செஞ்சால் கூட செய்யலாம், செய்யலினா கூட இல்லை. ஏன்னா படிக்கிறது தான் இங்கே மெயின். படித்தா மட்டும்தான் இங்கே ஜெயிக்க முடியும். அப்போ நம்ம படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், படிக்கிறத தான் முன்னாடி வைக்கணும். அது போக தான் மீதி வேலையெல்லாம் நம்ம செஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு டெய்லி இந்த ஜிம் போகணும், இந்த ஒர்க் இருக்குது, நான் டெய்லி வாக்கிங் போவேன், இந்த ஒர்க் இருக்குது அப்படின்னு அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம
படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதுக்கு கொடுக்கும்போது மட்டும்தான் நம்மளால சக்ஸஸ் பார்க்க முடியும். படிப்பு மட்டும்தாங்க நம்ம லைஃப்பை மாற்றும். மற்ற விஷயங்கள்லாம் நம்ம படித்து ஜெயிச்சுட்டு கூட பண்ணலாம். இப்போ ஒரு ஜிம் போகிறதோ, ஒரு வாக்கிங் போய் நம்ம ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கிறதோ செய்யலாம். ஒரு பர்டிகுலர் டைம், ஒரு 1 year 2 year எடுக்கிறீங்கன்னா ஃபுல்லாக படிப்புக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் போது அதில் சக்ஸஸ் பண்ணிட்டா நெக்ஸ்ட் நமக்கு அந்த சைடில் இருக்கிற நம்மளோட தேவைகளை எல்லாம் நம்ம நிறைவேற்றிக்கலாம். நம்ம முன்னுரிமை எதுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட வெற்றி இருக்கு. அழுது புலம்பி அதுக்கப்புறம் ரிசல்ட்டை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு நான் இன்னும் கொஞ்ச நேரம் சேர்த்து படிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக அடிச்சிருப்பேன் அப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை நான் இன்னும் அந்த டாபிக் கொஞ்சம் டெப்த்தாக படிச்சு. பின்னாடி நம்ம வருத்தப்படுறதை விட அதை முன்னாடியே யூகிச்சு நிறைய பேர் சொல்கிறதையெல்லாம் நம்ம கேட்டிருப்போம், ஜெயிச்சவங்க பேசுனதெல்லாம் கேட்டிருப்போம். அதையெல்லாம் வச்சு நம்மளை நாமளே செதுக்கிக்கணும். ஓகே, இந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது, இதே மாதிரி தான் நமக்கும் நடந்துச்சு அப்படிலாம் தோணும். நானே நிறைய பேரோட மோட்டிவ் இன்டர்வியூலாம் பார்த்துட்டு அப்படி தான் நினைப்பேன். ஓகே, இதுதான் நமக்கும் நடந்துட்டு இருக்கு, அப்போ நம்ம இதை சரி பண்ணிக்கணும். ஹவுஸ் ஒய்ஃபாக நம்ம இதை பண்ணிட்டு நம்ம படிக்க ஆரம்பிச்சிடணும், இல்லைன்னா நம்மளும் இப்படி தான் கடைசியில் புலம்புவோம். அப்படிலாம் நம்மளை நாமளே செதுக்கிக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நான் மட்டும் இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாருமே எங்கள் படிப்புக்கு நடுவில் நாங்கள் பார்க்குற ஒரே யூடியூப் சேனல்னால் அது யூத் பேப்பர் மட்டும்தான். எங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. நிறைய தரப்பட்ட மாணவர்களோட வாழ்க்கை வரலாறையெல்லாம் கேட்கும்போது நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும். அதில் ஒரு சிலரை பார்க்கும்போது ஐயோ என்னோட ஸ்டோரி மாதிரியே இருக்குது இவங்க ஸ்டோரி அப்படிலாம் தோணும். அப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பேசும்போதே, நேற்று பார்த்தியா அவங்க அப்படி சொன்னாங்க, அப்போ நமக்கு அது கஷ்டம் இல்லை, நம்ம ஜெயிச்சிடலாம், நம்ம இப்படி ஃபாலோ பண்ணணும், இவங்க சொன்னாங்க இவங்க இன்டர்வியூவில், அப்போலாம் எங்களை நாங்களே மோட்டிவ் பண்ணிப்போம். நாங்கள் மோஸ்ட்லி இதை பற்றி தான் பேசி அந்த ஒரு படிப்பை தாண்டி நாங்கள் எதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்னா இந்த மாதிரி அப்பப்போ டவுன் ஆகிறப்ப மோட்டிவேஷ்னலாக யூத் பேப்பர் இன்டர்வியூ பார்ப்போம். எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். நிறைய இன்னைக்கு யூடியூப் சேனல்ஸில் பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சிக்காக நாங்கள் இதுக்காக ஸ்பெஷலாக இப்படி பண்ணுறோம், அதுக்காக இப்படி ஸ்பெஷலாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்மளை படிக்க விடாமல் யூடியூப்குள்ளேயே சுற்ற வச்சுட்டு இருக்கிற சேனல்ஸும் இருக்காங்க. நீங்கள் அதிலெல்லாம் பார்த்து உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல், முக்கியமாக நீங்கள் ஃபோன் எடுத்து இந்த ஷார்ட்ஸ் பார்க்குறது, நிறைய இந்த ஃபிலிம் கிளிப்பிங்ஸ் பார்க்குறது, இப்படியே ஆரம்பித்து நிறைய அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே போய் புலம்புனதெல்லாம் நான் கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். அது நமக்கு அப்படி தான் இருக்கும், ஒரு மாதிரி அடிக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம தேவையில்லாத விஷயங்களை தேடுறதை விட தேவைப்படுற விஷயங்களை தேடி நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சு அதுக்காக அதை பயன்படுத்திக்கிறது நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நிறைய பேர் இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸ் பார்த்தே தான் நான் வீணா போனேன் அப்படின்னு சொல்லி புலம்புறவங்களும் கேட்டிருக்கேன் நான். அது அப்படிதான் இருக்கும், அது ஒரு மாயை மாதிரி தான் நம்மளை ஆக்குபை பண்ணும். அப்போ நம்ம தான் அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும். ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது நம்மளை ஆட்படுத்திக்குது அப்படின்னா அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், ஐயோ நம்ம ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு அதுலேருந்து வெளியில் வந்துடணும். நான் மோஸ்ட்லி ஃபோனையே தூக்கி தூர வச்சிருவேன், சைலண்ட்டில் போட்டு. கால் வந்தால் கூட எடுக்க மாட்டேன் படிக்கணும்னு உட்காந்துட்டேன்னா. ஏன்னா அது நம்மளை எப்படியாவது அது நம்மளை டைவெர்ட் பண்ணி விட்டுரும் இல்லையா. நம்மளே அறியாமலாம் அந்த மெசேஜ் சவுண்டு கேட்டால் கூட நிறைய பேர் உடனே டக்குன்னு ஃபோன் எடுத்து பார்ப்பாங்க. அது ஒரு ஹேபிட் மாதிரி ஆகிப்போச்சு இன்னைக்கு. ஒரு சாதாரண மெசேஜ் வந்தால் கூட உடனே யாராக இருக்கும் அப்படின்னு ஃபோன் எடுக்கிறது, ஏதாவது இம்பார்ட்டனாக இருக்கும் அப்படியே எடுத்து அப்படியே ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அது ரொம்ப தப்பு. நமக்கு ஒரு விஷயம் வேணும்னு நம்ம ஒரு இலக்கை நோக்கி ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்போ நம்ம அதில் தான் நம்மளோட கவனத்தை செலுத்தணும். மீதி எல்லா விஷயங்களும் நம்மளை டைவெர்ட் பண்ணுறதுக்கும் வந்துட்டே தான் இருக்கும். அதுலேருந்து நம்ம வெளியில் நமக்கான வேலையை நம்ம கரெக்டாக செய்யணும். நான் ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே வந்தப்போ ரொம்ப யோசித்து பயந்த விஷயம் என்னென்னா, குரூப் 4 பொறுத்த வரைக்கும் போட்டியாளர்கள் அதிகம், அதாவது லட்சக்கணக்கில் வருவாங்க. நான் எழுதின எக்ஸாமே கிட்டத்தட்ட 16 lakhs. நான் என்ன யோசித்தேன், இவங்களோடலாம் போட்டி போட்டு நம்மளால ஜெயிக்க முடியுமா, நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படிலாம் யோசிக்கும் போது சரி ஓகே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம். அப்படிங்கும் போது நான் டெஸ்ட் பேட்ச் போட்டு ப்ரிப்பேர் பண்ணேன். அப்போ நான் ஒரு வீக்கும் என்னோட க்ரோத்து தான் பார்ப்பேன். கொஸ்டின்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும், நான் அதிகமாக தான் போட்டுட்ருப்பேன். அப்போ எனக்கு ஒரு ஹோப் கிடைச்சிது, ஓகே நம்மளால் முடியும், நம்ம பண்ணலாம். ஆனால் நம்ம நினைக்க மாட்டோம் ரிசல்ட்டு இந்த அளவுக்கு வரும்னு நானே நினைக்கல. ஆனால் நான் என்னோட உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருந்தேன். நான் வாரம் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டிகிட்டே தான் இருந்தேன். அது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. ஒரு 37 வயசில் என்னால் சாதிக்க முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக பார்க்குற உங்களாலையும் சாதிக்க முடியும். எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குங்க. நீங்கள் தான் அதை வேற எந்த விஷயத்துலையும் செலவிடாமல் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி இதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளே உங்களோட திறமையை வெளிப்படுத்த முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். தேவையில்லாத விஷயங்களில் டைவர்ட் ஆகாமல் கரெக்டாக நம்மளோட இலக்கை நோக்கி போனோம்னா நமக்கு வெற்றி நிச்சயம்.